நீங்கள் எந்த பாத்திரத்தில் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க? எந்த பாத்திரத்தில் சமைச்சா எந்த மாதிரியான நன்மை தீமை தெரிஞ்சுக்கலாமா? இந்த பதிவுக்குள்ளே போகலாம் வாங்க. அந்த காலத்துலலாம் நம்ம முன்னோர்கள் சமைக்கிறதுக்கு மண்பானத்தையும் இரும்பாலான பாத்திரங்களையுமே பிரதானமாக பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் செம்பு பித்தளை ஆன பாத்திரங்களை பயன்படுத்தினாங்க. அவையெல்லாம் காலப்போக்கில் மாறி எவர் சில்வர் பாத்திரம், அலுமினிய பாத்திரம்னு பழக்கத்துக்கு வந்துச்சு. அதெல்லாம் போய் இப்போ எண்ணெயே ஒட்டாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான்ஸ்டிக் பாத்திரங்கள் எல்லாம் வந்துருச்சுங்க. இப்போ எந்த பாத்திரத்தை பயன்படுத்தினா எந்த மாதிரி நன்மை தீமைன்னு பார்க்கலாமா? மண்பாட்டத்தில் சமைக்கிறதுனால வெப்பம் சீராக பாத்திரம் முழுவதும் பரவுதுங்க. இது நீண்ட நேரம் வெப்பத்தை தக்க வச்சு கொள்ளும் தன்மை இருக்கிறதுனால மண்பாண்டத்தில் சமைச்ச உணவு சூடாகவே இருக்குதுங்க. அவ்வளவு சீக்கிரம் கெட்டு போகாதுங்க. பாத்திரம் முழுவதும் வெப்பம் மெதுவாக பரவதுனால உணவில் இருக்க ஊட்டச்சத்து அப்படியே நிலச்சிருக்குதுங்க. இதுவே மண்பாண்டத்தில் சமைக்கிறவுடைய உணவு கூடுதல் சுவையாக இருப்பதுக்கு முக்கியமான காரணமாக அமையுதுங்க. கடந்த காலங்களில் மக்கள் பித்தளை பாத்திரத்தில் சமைச்சு சாப்பிட்றத பார்த்துருக்கோங்க. பித்தளை பாத்திரங்களை சமைச்சு சாப்பிட்றது மூலமாக உடம்புல ஆரோக்கியம் காக்கப்பட்டதுங்க. ஆனால் அதில் அதிகமாக உப்பு அல்லது புளிப்பு சார்ந்த பொருட்களை சமைச்சு சாப்பிட்றது உணவில் விஷத்தன்மையை ஏற்படுத்துது அப்படிங்கிறது கண்டுபிடிக்காங்க. நாளடைவில் பித்தளை பயன்பாடை குறைச்சிக்கிட்டாங்க. அடுத்ததுங்க செப்பு பாத்திரம். இந்த செப்பு பாத்திரம் இரும்பு பாத்திரத்தை விட 5 மடங்கு சிறந்ததாமாங்க. இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோட ஒப்பிடும் பொழுது 20 மடங்கு சிறந்ததாமாங்க. இந்த செப்பு பாத்திரம் சிறந்த வெப்ப கடத்தும் திறனை இதுக்குள்ளே கொண்டிருக்குங்க. வெப்பநிலையை மிக எளிதாக கட்டுப்படுத்தக்கூடிய என்பதனால இதில் தீப்பிடிக்கிற அபாயம் ரொம்ப ரொம்ப குறைவுங்க. இதன் விளைவாக தான் குறைஞ்ச ஆற்றலோட சீக்கிரமாக சமைக்க முடியுங்க. தாமிர பாத்திரங்கள் நன்றாக வெப்பமடைவதால் செப்பு பானையில் தயாரிக்கப்படும் உணவுகள் நீண்ட நேரம் சூடாகவே இருக்காமாங்க. இப்போல்லாம் இரும்பு பாத்திரத்தில் சமைக்கிறது கொஞ்சம் குறைஞ்சிருச்சுனே சொல்லலாங்க. ஆனால் இந்த இரும்பு பாத்திரத்தில் சமைக்கிற உணவு தானாகவே உணவில் இருக்க இரும்போட தன்மையை அதிகரிக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் உணவில் இருக்க முழு ஊட்டச்சத்தையும் பெறுவதுக்கு நல்ல வகையில் பயன்படுதுங்க. பொதுவாகவே மனுஷனுக்கு தேவையான இரும்புச்சத்து, குறிப்பாக பெண்களுக்கு உடலில் இரும்புச்சத்து நல்லபடியாக கிடைக்கிறதுக்கு இந்த இரும்பு உலோகத்தில் சமைக்கிறது நல்ல வகையில் உதவுதுங்க. அடுத்ததாக பார்க்குறது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுங்க. இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தாங்க இப்போதைக்கு பரவலாக எல்லா பக்கமும் பயன்படுத்திகிட்ருக்கோங்க. கார்பன், குரோமியம் மற்றும் நிக்கல் ஆகிய 3ஐயும் இரும்பில் கலப்பதன் மூலமாக உருவாகிற உலோகந்தாங்க இந்த ஸ்டீலு. இதில் சமைக்கிறதன் மூலயமா ஆரோக்கியத்துக்கு எந்த தீங்கும் இல்லைங்க. இந்த பாத்திரத்தில் சீக்கிரமாக வெப்பநிலை உயருதுங்க. அதனால் நம்ம சமையலும் சீக்கிரமாக செய்ய முடியுதுங்க. அடுத்ததை நம்ம பார்க்குறது அலுமினிய பாத்திரங்க. இந்த அலுமினிய பாத்திரங்கள் தான் இன்றைக்கி பெரும்பாலும் அதிகமாக பயன்படுத்தப்படுறதுங்க. உண்மையில் அலுமினிய பாத்திரத்தின் மூலக்கூறுகள் வெப்பத்தை ரொம்ப விரைவாக உள்வாங்கி செயல்படுத்துகுதுங்க. அதனால தான் பெரும்பாலான உணவுகள் அலுமினிய பாத்திரத்தில் தயாரிக்கிறாங்க. ஆனால் நம்ம நினைவில் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இது ரொம்ப மிக விரைவில் அமிலத்துடன் ரசாயன எதிர்வினையை காட்டத் தொடங்குதுங்க. அதனால தான் இதில் புளிப்பு அல்லது அசிட்டிக் காய்கறிகளை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்கங்க. அடுத்தது நான்ஸ்டிக். நான்ஸ்டிக்னாவே எதையும் ஒட்டாத ஒரு பாத்திரம் அப்படின்னு சொல்லுதாங்க அர்த்தம். அத்தகைய பாத்திரங்களை சமைக்கிறதுக்கு அதிகமாக எண்ணெயோ அல்லது நெய்யோ நம்ம யூஸ் பண்ண தேவையில்லைங்க. ஆனால் உணவை தயாரிக்கும் பொழுது இந்த பாத்திரங்களில் அதிகமான கீறல்கள் இருந்தால் அது ஆரோக்கியத்துக்கு ரொம்ப தீங்கு விளைவிச்சிருங்க. அதையும் நான் கவனத்தில் வச்சுக்கணும். அடுத்தது பீங்கான் பாத்திரங்கள்ங்க. நச்சு ரசாயனங்களோ அல்லது உலோகங்களோ எதுவுமே இல்லாமல் பாதுகாப்பான சுகாதாரமான கனிம பொருட்களிலிருந்து தயாரிக்கப்படுறது தாங்க இந்த பீங்கான் பாத்திரங்கள். அதனால் இவை உடம்புக்கு எந்த தீங்கும் விளைவிக்கிறது இல்லைங்க. இந்த பீங்கான் பாத்திரங்கள் மெதுவாக தாங்க சூடாகும். அதனால் இயல்பிலேயே இதுக்கு வெப்பத்தை தக்க வச்சுக்கொள்ளும் தன்மை நிறையவே இருக்குங்க. அதனால் இது ரொம்ப நேரத்துக்கு உணவுகளை சூடாகவே வச்சுருக்குங்க.